வார்த்தை இந்த நாளில் நாங்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பேசுவாராக. ஆமென். உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். ஆமென். இன்றைக்கு மனுஷர்கள், அதாவது வாழ்க்கையில வாழ்கிற ஒவ்வொரு மனுஷர்களும், நாளாந்தம் நாங்கள் ஜீவிக்கிற மனுஷர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில பல வகையான சிறையிருப்புகள் சொன்னால் ஏதோ ஒரு மீள முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிடியில இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இந்த அவருடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்களும் இப்படியாக கட்டுகள் பிடிகள்ல வாழ்கிறார்கள். ஆகையினால இந்த பிரச்சனைகள்ல இருந்து, சிறையிருப்புகள்ல இருந்து நாங்க எப்படி வெளியில வரலாம், எப்படி எங்களோட வாழ்க்கையை நாங்க சிறையிருப்புல இருந்து கொண்டு வரலாம் வெளியில என்ற தேவ வார்த்தையின் ஆலோசனைகளை நாங்க இன்றைக்கு கேட்க போகிறோம். ஆமென். இப்ப சிறையிருப்புகள் என்று சொல்லுகிற நேரம் பல வகையான சிறையிருப்புகள் இருக்கு. சில நேரம் வங்கியில நகைகளை வச்சிருக்கலாம், மீட்க முடியாது, இது ஒரு சிறையிருப்பு. சில இருக்கிற கடனை கொடுத்து முடிக்க முடியாத படிக்கு பிரச்சனைகள் இருக்கிற, இது ஒரு சிறையிருப்பு. சில நேரம் கடன் கொடுத்தவர்கள் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளுகிற சிறையிருப்புகள் இருக்கிறது. சில நேரம் எங்களை உதவி செய்துட்டு அந்த உதவியின் நிமித்தம் எங்களை அடிமைப்படுத்துகிற அப்படிப்பட்டதான சிறையிருப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத சிறையிருப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்து தியானிக்க முடியாத சிறையிருப்புகள் இருக்கிறது. சில நேரம் ஆண்டவரை பாடி துதிக்க முடியாத சிறையிருப்புகள். இப்படி சிறையிருப்புகள் என்று சொன்னால் பல வகையான சிறையிருப்புகள் இருக்கிறது. ஆகையினால தான் இந்த சிறையிருப்புகள்ல இருந்து எங்களோட வாழ்க்கையை ஒரு வெளியில நாங்க கொண்டு வர வேணும். எங்களோட வாழ்க்கையை ஒரு விடுதலையாக்கப்பட வேணும். எங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும், எல்லா சிறையிருப்புல இருந்து வெளியில நாங்க வரணும். அதுக்குத்தான் தேவனுடைய வார்த்தையும் ஆலோசனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு உங்களுக்கு தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். நாங்கள் இப்ப கடந்த வாரம் முழுவதுமாக ஜெபிச்சு கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 30, 40, 45 குடும்பங்களுக்குள்ள நிறைய சிறையிருப்புகள் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு பெரிதான பணி சபை அல்லது மேய்ப்பன் என்ற ரீதியில எங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இருக்கிறது. அவைகளை அடையாளம் கண்டு அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறாங்க, இந்த சிறையிருப்புல இருந்தவங்களை எப்படி கொண்டு வரலாம், இதுக்கு ஒரு வழி நாங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அதை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். 2 நாள் எடுத்தது அந்த அவ்வளவு பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு. நிறைய சிறையிருப்புகள். ஆண்டவரும் இந்த சிறையிருப்புகள் இருந்து எங்களை எப்படி வழியில கொண்டு வரலாம் என்று இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார். இப்போ 9வது வசனம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். எப்ராயிம் ரதங்களையும் எருசலேமில் குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லும். உனக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில்
அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்துதலும், அந்த இரத்தத்தினால் எங்களோட தேவன் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் சொல்றது இரத்த உடன்படிக்கை அல்லது புது உடன்படிக்கை, அல்லது இரத்தத்தினால எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கைய பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தவான்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்களுக்கும் சொல்லுகிறார். என்னென்றா, நம்பிக்கையுடைய சிறைகளே, இன்றைக்கு நான் உங்களை என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால நான் குழியில இருக்கிறவங்களை எல்லாம் வெளியில கொண்டு வருவேன் என்று சொல்ல. ஏதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவர் ஏறினார் என்பதற்கு ஏறினார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா, அவர் ஏறினார் என்பதற்கு முன்பதாக அவர் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று சொல்லியும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு அவர் ஏறினார். பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அவருடைய உடன்படிக்கையின் அவருடைய இரத்தத்தினால அவர் செய்த வேலை, முதலாவது வேலை, அவர் அடிக்கப்பட்டு அவர் வாதிக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி மரித்த பொழுது அவருடைய உடன்படிக்கையின் இரத்தம், அவருடைய இரத்தத்தினால முதலாவது தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருந்த பரிசுத்தவான்களை அவர் என்ன செய்கிறார், விடுதலை பண்ணுகிறார். விடுதலை பண்ணி பரதேசியில் இருந்தவர்களை பரலோகத்துக்கு அவர் கொண்டு சென்றார். நம்பிக்கையுடைய சிறைகளை, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு நான் தருவேன். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான விடுதலை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான நன்மைகளை நான் இன்றைக்கு உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். தாவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சும்மா கிள்ளி கொடுக்கிறது இல்லை, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கிறது. இரட்டிப்பான மடங்கு, அவர் இரட்டிப்பான மடங்கு நான் உனக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவேன். ஆகையினால எங்களோட வாழ்க்கையில இருக்கிற சிறை இருப்புகள் தான் என்ன, ஏன் எங்களுக்கு வாழ்க்கையில இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறது, பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறது, ஏன் இன்னும் பிரச்சனைகளோடு, ஏன் இன்னும் போதாமைகளோடு, ஏன் இன்னும் குறைவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்படியான நெருக்கங்கள் இருந்து நாங்க வெளியில வருவதற்கு என்னதான் தேவை, நமக்கு என்னதான் வேண்டும்? இந்த பிரச்சனைகள் இருந்து நாங்க வெளியில வரவனுமாக இருந்தா சில ஒழுங்குகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒழுங்கின் தேவன், அவர் ஒழுங்குக்குள்ள இல்லைன்னு சொன்னால் சிறை இருப்புல இருந்து விடுதலையாக முடியாது. ஆகையினால நாங்க ஒழுங்குக்குள்ள நாங்க வரவணும். ஒரு ஒழுங்குக்குள்ள வருவமாக இருந்தா தான் நாங்க விடுதலையாக்கப்பட முடியும். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். சிறையிருப்பில் இருக்கிறவர்களே, பிரச்சனையில இருக்கிறவர்களே, அரணுக்கு திரும்புங்க. என்னதான் அந்த அரண், என்ன பாதுகாப்பு, என்ன அரணுக்குள்ள நாங்க திரும்ப வேண்டும், என்ன அரணுக்குள்ள நாங்க வாழ வேண்டும், எந்த அரணுக்குள்ள நாங்க பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தேவ வேத ஆதாரங்களோடு இன்றைக்கு நாங்கள் சில உண்மைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க பார்க்க போகிறோம். நம்பிக்கை உடைய சிறைகளை, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கே நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக இருந்தா 4:6 வசனத்தையும் நாங்க பார்ப்போம். ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் நாங்க பார்ப்போம். ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியராய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தாவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்ப இங்க சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால், அறிவில்லாம சங்காரமாகறாங்க, அழிகிறாங்க, பிரச்சனையில மாற்றுறாங்க, தோல்வியில போறாங்க, அறிவில்லாம வாழ்றாங்க. அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள்,
நீ அறிவை வெறுத்தாய். எந்த அறிவை நாங்க வெறுத்த? ஆருடைய உபதேசத்தை நாங்க வெறுத்த? நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை யாரோ மறந்ததுக்கு யாரெல்லாம் மறக்கப்படுறாங்க? யாரு? அவருடைய பிள்ளைகள், சந்ததி எல்லாம் மறக்கப்படுறாங்க. அதனால நாங்க எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, நாங்க ஆசாரியர்களாய் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம், தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வித்துக்களாய் இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் சுதந்திரராய் இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவினால் சகல ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கையின் இரத்தம், இயேசுவுடைய இரத்தம், அவருடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டு அந்த மீட்பின் அடையாளமாக இன்றைக்கு நாங்கள் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த மரணத்தை நினைவு கூறுதலின் அடையாளமாக இதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று சொல்லி நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்கு சொல்லி இருந்தபடினால் நாங்கள் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் எங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரத்தையும் எங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தை நாங்கள் உண்டு பானம் பண்ணி அந்த உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாய் அந்த டிஎன்ஏல நாங்கள் உட்பிரவேசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஆகையினால் இந்த உடன்படிக்கையை மறக்க கூடாது. உடன்படிக்கை சொன்னால் தேவனுடைய வேதம், தேவனுடைய சத்தியத்தை மறந்துட்டோம் சொன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாக போகிறது. பாருங்க, இவையெல்லாம் ஒவ்வொரு வகையான சிறையிருப்புகள். அப்ப சிறையிருப்புல இருந்து நாங்க விடுதலையாக வேணுமாக இருந்தால், சிறையிருப்புல இருந்து வெளியில வர வேணுமாக இருந்தால் மெயினான ஒரு பகுதி இருக்கிறது, கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையே எல்லா சிறையிருப்பிலும் இருந்து எங்களை விடுதலையாக்குறது. அல்லேலூயா. ஆகையினால அடையாளங்கள் அற்புதங்களை தேடி ஜனங்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்லி எல்லா இடங்களும் திரிகிறாங்க. எப்படியோ ஒரு அடையாளம் நமக்கு தேவை. ஏதாவது ஒரு காரியம், ஒரு மாயாஜாலம், ஒரு மந்திர வித்த மாதிரி எதை காட்டி, அப்படி எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. பாருங்க, அப்படி இருக்குமாக இருந்தா என்னத்துக்கு உபதேசம், என்னத்துக்கு போதகர், என்னத்துக்கு சபை, என்னத்துக்கு வேதம்? வேதம் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் போதகர்கள் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்கும் உபதேசிக்க வேண்டும். அப்பதான் அவருடைய வாழ்க்கை சிறையிருப்பில் இருந்து அவருக்கு வெளியில வர முடியும். மோசியா 2:15 அவளுக்கு அவருடைய திராட்சை தோட்டங்களையும், திராட்சை தோட்டம் ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம், நம்பிக்கையின் வாசலாக, நம்பிக்கை டோர் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வாசல். சில நேரம் நம்பிக்கையின் வாசல் ஊழியங்கள் என்று ஊழியங்கள் செய்கிறாங்க. நம்பிக்கையின் வாசல், the door of hope, நம்பிக்கையின் வாசல். இந்த நம்பிக்கையின் வாசல், அதாவது இந்த நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையில சிறையில் இருப்பில இருந்து வெளியில வாரத்துக்கு நம்பிக்கை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. the door of hope எபிரேய வார்த்தையில டீக்வா என்று சொல்லப்பட்டிருக்க அந்த மொழிபெயர்ப்பு, டீக்வா என்ற மூல மொழிபெயர்ப்பில் இருந்து தான் இந்த டோர் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வாசல் என்ற வசனம் வந்திருக்கிறது. அதாவது இந்த நம்பிக்கையின் வாசல்ல என்ன எப்படி இருக்கணுமா? பொறுமையோட ஆசையா காத்திருக்கணுமா? ஏதோ ஒரு சிறையிருப்பில இருந்து நாங்க விடுதலையாக வேணுமாக இருந்தா இந்த விடுதலையை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு தேவ வாசனத்தின்படி, தேவ ஆதாரங்களின்படி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவர் திறந்த இந்த உதவி ஒத்தாசைகள் வரத்தக்கதாக நாங்க என்ன செய்யணுமா? ஆசையா காத்திருக்க வேணும். எதுக்கு? இந்த தாவனுடைய வார்த்தையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள் இருந்து நாங்க வெளியில வர பொறுமையோட காத்திருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. இந்த பொறுமையோட காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பொறுமையோட பார்த்து கொண்டு இருக்கணும். அப்படிதான் மொழிபெயர்க்கப்படுகிறது. பொறுமையோட எங்களுடைய நம்பிக்கையை நாங்க உறுதியா பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் என்னை விடுதலையாக்குவார், தேவன் எனக்கு நன்மையை தருவார், தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பொறுமையோட நாங்க காத்திருக்க வேண்டும். அப்ப இந்த பொறுமையோட காத்திருக்கிறதுக்கு இங்க இந்த வேத வசனம் சொல்ற இந்த வார்த்தையின்படி
நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இந்த அரணை குறிச்சு தான் நாங்க பார்க்க போறோம். அரண் சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸ்ட்ராங் ஹோல்ட் சொன்னால் அது எதுவும் உள்ள புக முடியாத படிக்கு எங்களுடைய மனது, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நினைவு, இதைத்தான் இந்த அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், இவைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட். எங்களுடைய எண்ணங்கள்ல தேவனுடைய வார்த்தையை உள்ளுக்கு கொண்டு வரணும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையின் சத்தியங்களை, அந்த சத்தியத்தின் எண்ணங்களை எங்களுடைய மனதுக்குள்ள கொண்டு வந்து உறுதியா காத்திருக்க வேண்டும். பொறுமையோட காத்திருக்கணும். எது வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் விடுதலையாகுவேன் என்று சொல்லி அதை பார்த்து கொண்டு டோர் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வாசலோட அந்த வாசலை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அந்த எங்களோட வாழ்க்கையில சிறையிருப்புல இருந்து நாங்க விடுதலையாக முடியும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிறையிருப்பு பல வகையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த சிறையிருப்புகள்ல என்னென்ன உங்களோட வாழ்க்கையில சிறையிருப்பாக மாறுகிறது? எது சிறையிருப்பாக, எது ஒரு ஜெயிலாக உங்களோட வாழ்க்கை இருக்குது? சிலருக்கு வேலை ஒரு சிறையிருப்பு, சிலருக்கு படிப்பு ஒரு சிறையிருப்பு, சிலருக்கு ஆசீர்வாதம் பணம் பேசுற இருப்புமாய்த்தான். சரியா விளங்கி சரியா அந்த எல்லைக்குள்ள வரலன்னு சொன்னால் எல்லாம் சிறையிருப்பாய் நமக்கு மாறி போயிடும். சிறையிருப்புக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னால் வெளியில வர முடியாது. ஆகையினால தீமையான சிறையிருப்பு இருக்கு, நன்மையான சிறையிருப்பும் இருக்கு. ஆகையினால நன்மையான சிறையிருப்புக்குள்ள நாங்க எங்களை உட்படுத்த வேணும். அதுதான் கர்த்தருடைய, கடவுளுடைய, தேவனுடைய சத்தியங்கள், வசனங்கள், சத்திய வார்த்தைகள், தேவ வசனங்கள். எங்களுடைய நம்பிக்கையை உறுதியா கர்த்தர் மேல வைத்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வண்ணமாக எங்களுடைய மனதை ஸ்ட்ராங் ஹோல்டா மாற்ற வேணும். தண்ணீர் இல்லாத குழியில யுகம் யுகமாக பரிசுத்தவான்கள் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால மேசியா கழுதை குட்டி மேலும் கழுதையாகிய அந்த மரியின் மேலும் ஏறி வருவார். அவர் கொல்கத்தாவுக்கு போவார். அவர் ரத்தம் சிந்துவார். அந்த ரத்தத்தினால பிதாவிடத்தில் அவர் சமர்ப்பித்து அந்த ரத்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால எங்களை இந்த சிறையிருப்பில இருந்து என்ற மேசியா, என்னுடைய கர்த்தர், என்னுடைய ஆண்டவர் எங்களை இந்த சிறையிருப்பில இருந்து கொண்டு போவார் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஒப்பாக பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் முதல் கொண்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அந்த இரத்தத்தினால சிறையிருப்பின் அடைக்கப்பட்டிருந்தவர்களை மீட்டிருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? மேசியா வருவார், அவர் ரத்தம் சிந்துவார், அவர் மரிப்பார், அவர் உயிர் தழுவார். அப்பொழுது இந்த ரத்தத்தினால நாங்கள் இந்த சிறையிருப்பிலிருந்து வழியில வருவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கையோடு அந்த டோர் ஆஃப் ஹோப், அந்த நம்பிக்கையின் வாசலை பார்த்து கொண்டிருந்தபடினால மேசியா போய் அவர்களை சிறையிருப்பிலிருந்து வழியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, ஆகையால் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. நன்மை, பிரியம், பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக உங்களோட மனதுல, உங்களோட எண்ணங்கள்ல, உங்களோட நினைவுகள்ல இருக்கிற பிழையான ஸ்ட்ராங் ஹோல்ட், பிழையான அரண்களை நீங்கள் எடுத்து கர்த்தருடைய சத்தியம் என்னும் வார்த்தையினால உங்களோட வார்த்தைகளை, மனதுகளை நிரப்பி பாருங்க. சிறையிலிருந்து நீங்க வழியில வந்துடலாம். இந்த இஸ்ரவேலர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். பாலும் தேனும் ஓடுகிறது, எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு கானான் தேசம். அந்த கானான் தேசம் தான் கட்டாத வீடு, வெட்டாத துறவு, நாட்டாத தோட்டம், எதுக்குமே பாடுபட்டு பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் கர்த்தர் அங்க ஆல்ரெடி எல்லாம் செய்து வச்சிருக்கிறார். என்ன செய்து வச்சிருக்கிறார்? வெட்டாத துறவு, கிணறு கட்டி வச்சிருக்கிறார், வீடை கட்டி வச்சிருக்கிறார், தோட்டங்களை நல்ல கொழுமையான
கனி வரங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள், விருட்சங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றே சகல ஆசீர்வாதங்களையும் அங்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகையினாலவே எல்லாம் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோசுவாட்ட சொல்றார். மோசேக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இப்ப யோசுவா எடுத்து சொல்லுகிறார். என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாங்க போய் மீட்க வேணும். அது எனக்குரியது. அதை நாங்க பொசஸ் பண்ண வேணும். அதை நாங்க பிடிக்க வேணும். அதை ஆளுகை செய்ய வேணும். அதுக்குள்ளாக போக வேணும். ஆகையினால அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்தை கொண்டு வர வேணும், எங்களுக்கு சொந்தமாக்க வேணுமாக இருந்தா அங்க இருக்கிற ஸ்ட்ராங்ஹோல்ட், அங்க இருக்கிற எபூசியர், அங்க இருக்கிற எமோரியர்கள், அங்க இருக்கிற கானானியர்கள், அங்க இருக்கிற எபூசியர்கள், இவர்கள் எல்லாரையும் துரத்த வேணும். கிட்டத்தட்ட 10-15 ஜாதியர் இருந்தாங்க. எல்லா ஜாதியாரும் அங்க இருக்கிற அரக்கர்கள் இவர்கள் எல்லாம் அழித்து எங்களுடைய கானான் தேசம், எங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை நாங்க பெற்றுக் கொள்வதற்கு, சுதந்தரிப்பதற்கு அங்க போய் அது எப்படி இருக்கு? அந்த தேசம் வளவளப்பா இருக்கா? நல்ல பாலந்தேனு மோர்ற தேசம் தானா? அங்கு ராட்சதர்கள் எங்க இருக்கிறாங்க, எங்கெங்க அரண்கள் இருக்கிறது, எங்கெங்க ராணுவம் இருக்கிறது, அதுக்கு போற வழியது, வார வழியது, இப்படி எல்லா காரியங்களையும் போய் ஆய்வு செய்துவான் என்று சொல்லி அங்கு பார்த்து வரும்படி 12 பிரபுக்கள் அனுப்புறாங்க. இவங்க எல்லாம் தேடி அந்த தேசத்துக்குள்ள உள் நுழைஞ்சிட்டாங்க. உள் நுழைஞ்சி போற நேரம் அங்க அரணான பட்டணத்துக்குள்ள போய் பட்டணங்கள் எல்லாம் சோதிச்சு பாக்குறாங்க. எல்லாம் வசதி, கர்த்தர் சொன்ன மாதிரியே எல்லாம் பாலும் தேனும் ஓடுறது. மாதுளம் பழம் 4-5 கிலோ நிறையுள்ள மாதுளம் பழங்கள். ஒரு திராட்சை குலைய 2 பேர் தூக்கக்கூடிய விதத்துல நல்ல பெரிய குலை தூக்கிட்டு வராங்க. இங்க 1/4 கிலோ 100 கிராம் போடுற திராட்சை பழம் மாதிரி இல்லை, அது என்ன விட உயரமான திராட்சை குலைகள். அதை கட்டி தூக்கிட்டு வராங்க. இப்படி பாக்குறாங்க. எல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். மாடுகள், மிருகங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, கொழுவலண்டு இருக்கு, நல்ல தண்ணி வளம் இருக்கு, பச்சை பசலன் இருக்கு, நெல்லி மரம் இருக்கிறது, திராட்சை இருக்கிறது, ஒலிவ பழங்கள் இருக்கிறது, காய்கறிகள் இருக்கிறது, நல்ல வெஜிடபிள் இருக்கிறது, நல்ல காடு இருக்கிறது, நல்ல வயல் நிலம் இருக்கிறது, மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறது, நல்ல வசதியான வீடுகள் இருக்கிறது, நல்ல துறவுகள் இருக்கிறது, நல்ல வீதிகள் இருக்கிறது. எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த ப்ராமிஸ் லேண்ட், இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துல எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அங்கு அந்த இடத்தை கைப்பற்றி கொண்டு ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், பிரச்சனைகள் இருக்கிறது, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, எபிசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் நாங்க துரத்தி அந்த இடத்தை எங்களுக்கு சொந்தமாய் எங்களுடையது என்று சொல்லி அதை நாங்க மாற்ற வேணும், எங்களுக்கு சொந்தமாக கைப்பற்ற வேணும். ஆகையினால இதை போய் கைப்பற்றுங்கள், இதை பிடிச்சு கொள்ளுங்கள், இதை உங்களுடையதாக சொந்தம் உள்ளதாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு 12 பேரை போய் ஆய்வு செய்து வரும்படியாக அனுப்புகிறார்கள். 12 பேர், 12 பிரபுக்கள், 12 கோத்திரத்தின் பிள்ளைகள் அங்க போய் பார்க்கிறாங்க. அங்க போய் பார்க்கிற நேரம் அவங்க எப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் இந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கண்டு கேள்விப்பட்டு அவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரணான பட்டணத்துக்குள்ள வார நேரம் அங்கு ஒரு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எங்களை பாதுகாத்து அவள் சொல்றார், நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், இந்த தேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால ராஜா முதல் கொண்டு சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாருடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகி போயிருக்கிறது. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைஞ்சி உங்கள் நிமித்தம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். செங்கடலை பிளந்தவர், யோர்தான் நதியை 2ஆக பிளந்தவர், வனாந்தரத்திலிருந்து வானத்தை மன்னாவை கொடுத்தவர், காடைகளை கொடுத்தவர், இப்படி உங்களுடைய தேவனை குறித்து நாங்க நல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பயங்கரமானவர், அவருக்கு முன்பதாக நிற்கிறது யார்? ஆகையினால உங்கள் நிமித்தம் நாங்க எல்லாரும் தேசமே பயந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார், இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடு. அடைக்கலம் கொடுப்பையாக இருந்தா இந்த தேசத்தை நாங்கள் கைப்பற்றுகிற நேரம், அதான் அவங்களோட நம்பிக்கை. சொல்றாங்க, இந்த தேசத்தை நாங்க பிடிப்போம், இந்த தேசம் எங்களுடையதாய் மாறும், இந்த இடங்கள் எல்லாம் எங்களுடையது, இந்த அரணான பட்டணம் எங்களுடையது, இந்த வீடுகள் எங்களுடையது, இந்த கிணறுகள் எங்களுடைய, இந்த தோட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது, ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவங்களோட மனதில் அப்படியான எண்ணங்கள் இருக்கிறது.
ஆகினால் சொல்றார், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி சணல் மரம், சணல் எல்லாம் அந்த அடைய வச்சிருக்காங்க. அந்த சணல் அந்த இதுக்குள்ள கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் பவித்திரமா மூடிட்டு, அதுக்கு மேல சணல் எல்லாம் போட்டு மூடிட்டு அவள் தன்னுடைய வீட்டு வேலையெல்லாம் செய்திருக்கிறது. காவலாளிகள், அந்த நாட்டு ராணுவம் வருக இந்த பக்கம் வந்தார்களாம். உன்னுடைய வீட்டுக்கு தான், உன்னுடைய இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி நாங்க கேள்விப்படுகிறோம். அவள் சொல்லுகிறாள், எங்கட வீட்டுக்கு வந்தது உண்மை, ஆனா இருட்டாகிறதுக்கு முதல் அவங்க போயிட்டாங்க. நீங்க சீக்கிரமா போனா மலை பிரதேசங்களை அவங்களை கண்டுபிடிக்கலாம் சொல்லி அனுப்புகிறார். அனுப்பின உடனே அவங்க போனதுக்கு பிறகு கதவை சாத்திட்டு வந்து சொல்லுகிறாள், நாங்க தேடிட்டு போயிட்டாங்க. உங்களுடைய கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிற நேரம் எங்களுடைய ஜீவன், என்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவன், என்னுடைய குடும்பம் எல்லாம் காக்கப்பட வேணும். இது காக்கப்பட வேணும். நாங்க அழிக்கப்படக்கூடாது. எங்களுக்கு உறுதி கொடுங்க, எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. எங்களுக்கு இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம் எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை கொல்ல மாட்டோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய கூட்டம் அப்படியே எங்களை காப்பாற்ற வேணும் என்று சொல்ற உடன்படிக்கையை கொடுங்க என்று சொல்றார். அவங்க சொல்றார்கள், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் போய் சேரும் வரைக்கும் எங்களை குறிச்சதான தகவல்களை நீ கொடுக்காமல் இருப்பாயாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருப்போம். நீ எங்களை காட்டி கொடுப்பையாக இருந்தால் கர்த்தருடைய தீமைகள் எல்லாம் உண்மையில வரும் அப்படியே சொல்லி உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் மிகவும் முக்கியம். அவையினால் தான் இயேசு அவருடைய ரத்தத்தினால நம்மளோட உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னு சொன்னா இந்த ரத்தத்தினால எங்களை மீட்டுட்டார். சாத்தான்ட்ட இருந்து, தீமையில இருந்து, பிரச்சனையில இருந்து, சிறையிருப்புல இருந்து, குறைவுல இருந்து, போதாமையில இருந்து, குழப்பங்கள்ல இருந்து, சண்டைகள்ல இருந்து, அசுத்தத்தில இருந்து, காம விகாரத்தில இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எங்களை மீட்டுட்டார். இன்றைக்கு நாங்க பரிசுத்தமா மாறிட்டோம், பரிசுத்த ஜாதியா வந்துட்டோம், பரிசுத்த பிள்ளைகளாய் நாங்க வந்துட்டோம். ஆமென். தாவனுடைய சந்ததியாக மாறிட்டோம். ஆமென். அப்ப அவளை என்ன செய்யறா, அரண் சொன்னா எங்கட இந்த ஜன்னல் மாதிரி ஜன்னல் இல்லை, அவங்களோட வீடெல்லாம் பெரிய அப்ஸ்டியர் பில்டிங்கள், அரண்கள். சுற்றி இருக்கிற மதில்ல ஒரு 2 கார் சைட் கொடுத்து ஓடலாம். ஒரு பக்கத்தால் ஒரு வண்டி, இன்னொரு பக்கத்தால் ஒரு வண்டி ஓடக்கூடிய விதத்துல அந்த பட்டணத்தை சுற்றி மதில்கள், அதுக்குள்ள வீடுகள். அப்ப அவள் என்ன சொல்றாள் என்றா, இந்த கயிறு வழி, அவர் சுவத்த கயிறை காட்டுறாங்க, இந்த கயிறு வழியா நான் உங்களை இறக்கி விடுறேன், இரவோட இரவா நீங்க ஓடி தப்பி திரும்ப வார நேரம் இந்த கயிறு இந்த ஜன்னல்ல தொங்கும். இந்த பட்டணத்தை பிடிக்க வார நேரம் இதுதான் எங்களுடைய குடும்பம் இருக்கிற இடம், இதை அழிக்க மாட்டோம், இதை தீட்டுப்படுத்த மாட்டோம், இதை கொண்டு போட மாட்டோம், எங்களை காப்பாற்றுவோம் என்றதுக்கு இதுதான் அடையாளம். இந்த கயிறு தான், இந்த சுவத்த கயிறு தான் அடையாளம். ஆகையினால நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்க வார நேரம் இந்த கயிறு இந்த ஜன்னல்ல தொங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவள் நம்பிக்கையோட இருந்தால் சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆகுவதற்கு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். என்ன அரண்? பாதுகாப்புக்குள்ள வாங்க. என்ன பாதுகாப்பு? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு. அந்த அன்புக்குள்ள, அந்த தயவுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள வந்து உங்களுடைய மனதை தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துல உறுதியாகிறீங்க, உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றப்படும். அல்லேலூயா. சிறையிருப்பெல்லாம் மாற்றப்படும். இப்ப பாருங்க, பிரச்சனைகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம், ஆனா எங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என்ன பாரம்? எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சிறையிருப்புல இருந்து விடுதலையாகுவதற்கு எங்களோட பாரங்களை அந்த கண்மலை ஆகிய இயேசுவை நோக்கி பார்த்து அவரிடத்துல எங்களோட பாரங்களை வைங்க, எங்களுடைய சிறையிருப்பை வைங்க. அவர் சொல்றார், இரட்டத்தனையான நன்மை, தோல்விக்கு பதிலாக வெற்றி, நஷ்டத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் டபுள் டபுளாக கொடுக்க போற. ஆமென். சொல்லுங்க.
ஆமென். 2 மடங்கு ரெட்ட தனியான்னு சொன்னா 1க்கு 2 இல்லை. அது அந்த கால்குலேஷன் பிள்ளை 1க்கு 2 அப்படி இல்லை. ரெட்ட தனியான்னு சொன்னால் எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த சிறையிருப்புல இருந்து நாங்க வெளியில வர எங்களுடைய அரணை, எங்களுடைய நினைவை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய மனதை, எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தையினால அரணா வச்சுக்கொள்ளுங்க. இந்த அரணுக்குள்ள எதுவும் புகுற முடியாது. இந்த அரணுக்குள்ள எதுவும் போகலாம். நான் போன வாரத்துல நிறைய பலவீனத்தில் இருந்தேன். எழும்பிக் கொள்ள முடியாது. எழும்பினா ஓட முடியல, கார் ஓட முடியுதில்லை, ரோட்ல வார வாகனம் தெரியுதில்லை, படுத்தா படுக்கையில இருந்து எழும்ப முடியுதில்லை, பார்த்தா பார்க்கிற ஒன்றும் தெரியுதில்லை, பனி பிடிச்ச மாதிரி கண்ணாடி எல்லாம் தெரியும், வாகனம் ஏன் ஒன்றும் தெரியுதில்லை, நடு ரோட்ல வார அப்படி வார நேரம் கர்த்தர் எனக்கு பலனானவர், கர்த்தர் எனக்கு அரணானவர், அவருடைய தழும்பால நான் சுகமாயிருக்கிறேன், அவருடைய வார்த்தையினால நான் நீதியா இருக்கிறேன், அவருடைய வார்த்தையினால எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வசனங்கள் ஒரு பக்கம் சொல்றேன். எந்த அரணுக்குள்ள இந்த பலவீனம் என்ற அரண் போக முடியாது. ஏனென்று சொன்னால் என்னை நாம் பாதுகாக்க வேணும். எழும்ப முடியாம இருக்கிறது உண்மைதான், பார்க்க முடியாம இருக்கிறது உண்மைதான். நேற்று நான் நிறைய ஊழியம் பண்ணினேன். முடிஞ்ச அளவுக்கு பலனை எடுத்துக்கொண்டு போவோம், நிறைய ஊழியங்கள் செய்தோம். ஆனா ஓடுற நேரம் எல்லாம் பலவீனம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா கர்த்தர் என் பலனும் என் அரணும் என் கேடகமும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வார பர்வதம் அவர்தான், எனக்கு நன்மை செய்கிறவர் அவர்தான், எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போ. நான் சொன்னேன் யாரு வண்டி ஓடுறது, யாரை கூட்டிட்டு போறது, யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய பலன் என்னோட இருக்கு. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய தழும்பால நான் சுகமாயிட்டேன். இந்த அரணுக்குள்ள நான் பலவீனம் என்ற சிந்தனை எண்ணங்களை உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் என்னுடைய அரண் பலனா இருக்கு. பிரச்சனை வரலாம், மழை இல்லாம இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், எது இருந்தாலும் என்னுடைய அரணில தோல்வியான எண்ணங்களை கொண்டு வரதுக்கு விடக்கூடாது. விட்டுட்டோம் சொன்னால் நாங்க தோற்று போவோம், நாங்க சிறையிருப்புல போயிடுவோம். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்குள்ள திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகள் டபுளா எல்லாம் கிடைக்கும். ஆகையினால தான் எங்களுடைய நம்பிக்கையை கண்மலை ஆகிய கிறிஸ்து மேல நாங்க எப்பொழுதும் பதிச்சு கொண்டிருக்க வேண்டியவர்களாய் நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிநாட்டுல நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. குறை வார நேரம் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்களை நான் பார்க்கிறதே இல்லை. என்னுடைய கண்ணு கர்த்தர் மேலதான் இன்றைக்கும் வச்சிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கிட்ட உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாம் வரும். மாமாட்ட இருந்து வர்றது கொஞ்சமா இருக்கு, மாமிட்ட இருந்து வர்றது அது சும்மா கொஞ்சம் கிள்ளின மாதிரி. ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து வருமாக இருந்தா அது டபுளா இருக்கு, அது நிறைவா இருக்கு, அது ஆசீர்வாதமா இருக்கு. ஆகையினால தான் இந்த வார்த்தையில மேய்ச்சலை கண்டடையுங்க. வார்த்தையில வசனத்தை மேய்ங்க, வசனத்தை உட்கொள்ளுங்க, வசனத்தை மென்று கொள்ளுங்க, வார்த்தையை உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறத நிப்பாட்டுங்க. மனுஷர் மேல நம்பாதீங்க. மனுஷனை பார்த்தீங்கன்னா கர்த்தர்ட்ட இருந்து வர உதவிகள் எல்லாம் நின்றுடும். ஆகையினால தான் கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவுனா இந்த மண்ணாவை சாப்பிட்டு மண்ணா பரலோகத்தில இருந்து வந்த எந்தவித ஒரு தாக்கம் இல்லாத, எந்தவித தீமையும் இல்லாத, சைட் எஃபெக்ட் இல்லாத நல்ல சாப்பாடு மண்ணா. இந்த மண்ணாவை இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்கள் சாப்பிட்டாங்க. அவங்களோட கால் 40 வருஷம் நடந்தாங்க, வீங்க இல்லையா. போட்டிருந்த உடுப்பு 40 வருஷமா புதுசா தான் இருக்கு, பழையதா போகல. வஸ்திரம் பழசா போகல,
எனக்கு 6 மாதத்துக்கு தான் ஒரு உடுப்பு, 6 மாதத்துக்கு ஒரு ரவுசர், 6 மாதத்துக்கு ஒரு ஷர்ட், 6 மாதத்தால பாவிக்கலாம், அதுக்கு பிறகு வாங்க வேணும். ஆக நான் 6 மாதம் தான் ஒரு உடுப்புட தரமே. நாங்கள் வெயில் அங்கெல்லாம் ஓடுறதுனால 6 மாதத்துக்கு பிறகு அது பாவிக்கலாம். இப்ப கொஞ்சம் போறாம மோட்டர் சைக்கிள் ஓடுற காலத்துல இந்த பகுதியெல்லாம் அப்படியே சுற்றுரும். புது ரவுசர் 3 மாதத்துல சுட்டு ஒரு பேட்ச் போட்ட இடமா இருக்கு. ஆகையினால தொடர்ந்து பாவிக்கலாம். ஆனா இந்த மண்ணாவை புசித்தவங்களுக்கு 40 வருஷம் நடந்திருக்காங்க வனாந்தரத்துல. கால் வீங்கல்ல, வஸ்திரம் பழையதா போகல, சிலுப்ப பிஞ்சு போகலையா, அந்த ஸ்டெப் பாட்டா அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, நடக்க நடக்க தேயல, புதுசா இருக்கு. அல்லேலூயா. இதான் கர்த்தர் தாரது. ஆமென். அப்ப இந்த கர்த்தர் தருகிற இந்த ஆசீர்வாதங்களை, இந்த கர்த்தர் தார ஆசீர்வாதங்களை பெற வேணுமாக இருந்தா எங்களுடைய அரணை சரியா கீப்ப பண்ணணும், சுத்தமா வச்சுக்கொள்ளணும். ஆமென். சுத்தமா இருக்க வேணும். அப்பதான் இந்த அரணை நாங்க சரியா வச்சுட்டோம்டா பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால நினைக்கப்படுவாங்க, எப்பொழுது நினைப்பாங்க. ஏண்டா இந்த அரணை நாங்க வச்சிருக்கிறோம் சரியா. ஆகையினால தான் நாங்கள் இந்த அரணை பாதுகாக்க வச்சுக்கொள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. குறைவு அதுக்குள்ள கொண்டு வந்து பூத்திடக்கூடாது, இல்லை என்று சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டுறக்கூடாது. அவங்ககிட்ட நிறைவா இருக்கு நமக்கு தரல சொல்லி அவங்கள பார்த்து கோவப்பட்டுறக்கூடாது. நாங்க பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அவர் தான் கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமென். அவர் மனுஷருக்கு ஊடாக பேசுவார். இதை கொண்டு போய் குடு, இதை செய், இதை கொடுத்துரு, பிடிச்சிடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அப்ப சொல்ற நேரம் நாங்க அதை செய்யணும். ஏனென்றா நீங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ், நீங்க எல்லாம் தேவ தூதர்கள். அல்லேலூயா. எத்தனை தேவ தூதர்கள் இருக்கிறீங்க? மற்றாக்கள் இல்லையா? நீங்க எல்லாரும் தேவ தூதர்கள். ஏன் தேவ தூதர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்கள் எல்லாரும் தேவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவர்களிடத்துல, தேவ தூதனிடத்துல கர்த்தர் மெசேஜ் கொடுக்கிறார். இதை கொண்டு போய் குடு, உனக்கிட்ட இருக்கிறத எடு, இதை கொண்டு போய் இங்க குடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடு என்று சொல்லி கர்த்தர் பேசுறபடினால நாங்கள் அந்த மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பாக்கியவானாக நாங்க கொண்டிருக்கிறபடினால நாங்க பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்ப எங்கட பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல தான் நாங்க இறக்கி வைக்க வேணும். கர்த்தரிடத்தில் உன் பாரங்களை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் பசியால விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். நீதிமான காக்கிறவர், எங்களை காக்கிற தேவன் ஒரு நாளும் உறங்குறதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினால எங்களுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷன், எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு சப்ளை, எவ்வளவு நன்மைகள் எங்கட வாழ்க்கைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். எங்களுக்கு உதவிகளை வைத்திருக்கிறார், ஒத்தாசைகளை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை நம்பு, அதை நம்ப வேணும். எப்படி நம்ப வேணும்? அவருடைய வார்த்தையை எங்கிற மனதில அரணாக மாற்றுங்க. அவருடைய வசனம் எங்களுக்குள்ள அரணாக வரட்டும், அவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள அரணாக வரட்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்க சொல்றாங்க காடைகள், அதாவது அவங்க சொல்றார்கள் இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் இந்த மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போயிட்டு எங்களுடைய ஜீவனை வெறுத்துச்சு. இது எங்களுக்கு என்னத்துக்கு இந்த அற்பமான மண்ணா, தேவ தூதர்கள் புசிக்கிற அப்பம், இது என்னத்துக்கு என்று சொல்லி சொல்றாங்க. நாங்க எகிப்துல சாப்பிட்ட கரெக்ட் லீக்ஸ், கோவா, அங்க சாப்பிட்ட இறைச்சி எல்லாத்தையும் நாங்க நினைக்கிறோம். நினைச்சிட்டு அவங்க சொல்றாங்க நாங்க அங்க போறது நல்ல. எங்க போறது? திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போறது நல்ல. பழையபடி ஜீவிச்சா என்னமாவது பண்ணிட்டு போகலாம். முறுமுறுக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இறைச்சி கேட்கிறாங்க. மோசைக்கு எங்க இருந்து இறைச்சி கொடுக்கிறது? வனாந்தரத்தில் அவங்ககிட்ட இருந்து ஆடு மாடு அடிச்சாலே காணாத அவ்வளவு 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20 லட்சம் பேருக்கு எங்க இருந்து இறைச்சி கொடுக்கிறது? வனாந்தரத்தில் நடந்து போறாங்க கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு. இறைச்சி கேட்கிற நேரம் ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றார், ஆண்டவரே கல் எடுக்கிறாங்க. கல் இல்ல, கல்லு எடுக்கிறாங்க எறிகிறதுக்கு.
நான் என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றார், என் கை குறுகி போகல. இன்னும் என் கை சின்ன கை இல்ல, சும்மா கிள்ளி கொடுக்கிற கை, அள்ளி கொடுக்கிற கை. என் கை இன்னும் குறுகி போகல. நான் செய்கிற அற்புதத்தை நீ பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில அவர் ஒரு கீழ் காற்று அனுப்பினார். வேதம் அப்படித்தான் தெளிவா சொல்லு. காற்று அனுப்பின உடனே எங்கேயோ இருந்த காடைகளை அப்படியே அந்த காற்று கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் மயக்க நிலையில கொண்டு வந்து அப்படியே குமிச்சிட்டு 12 மைல் தூரத்துக்கு ஒருவன் இப்படி எட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு காடைகள் எல்லாம் வந்து குமிஞ்சு கிடைக்குது. ஆமென். அல்லேலூயா. காடைகளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்தார். எங்க இருந்து வரும்? காடைக்கு எங்க போறது? 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு குவியலா இந்த காடைகளை கர்த்தர் கொடுத்த. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலையும் அவருக்கு உங்களுக்கு குமிக்க முடியும். சொல்லுங்க, குமிக்க முடியும். அல்லேலூயா. குவியலாக கொண்டு வர முடியும். குவியலாக ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். ஆகையினால தான் இந்த கர்த்தரை, அவருடைய வார்த்தையை பாருங்க, அவரை நம்புங்க. இஸ்ரவேலே, தாவீதுடைய ஜனமே, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை நம்புங்க. அது உங்களோட மனதில் அரணா வரட்டும். இந்த அரண் இல்லை என்று சொன்னால், அந்த வார்த்தையில நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாங்க தோற்று போவோம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, சிறை இருப்புல இருந்து வெளியில வா. நம்பிக்கையுடைய சிறைகளே, இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். குறைவிலையும் குறைச்சலையும் இல்லைன்றதிலையும் போதாதென்றதிலையும் கடனையும் பிரச்சனையும் பேசிக் கொண்டிருக்கிற சிறையிருப்புகளை இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பேசுங்க. அவருடைய வசனத்தை பேசுங்க. அவருடைய உண்மைகளை சொல்லுங்க. சொல்ல சொல்ல கர்த்தருடைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதா மாறும். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான மடை. அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் இரட்டிப்பான மடங்கு நன்மை தருவான்னு நான் வாய்க்கிலேயே தொண்டைக்கிலேயே பேசிட்டு போறாரு. ஒரு பிரச்சனை ஒன்றும் வராது. எப்படி வரும்? உங்களோட அரண், உங்களுடைய நினைவு, உங்களுடைய எண்ணங்கள் மாற வேணும். நீங்க மாறாட்டி அவர் மாற மாட்டார். நீங்க அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வசனத்தை நம்ப வேணும். அவருடைய வார்த்தையில நீங்க உறுதியா இருங்க. இந்த வசனத்தின் படி கர்த்தர் என்ன வாளாக்காம தலையாக்குவா. நான் கீழாகாம மேலாகத்தான் போவேன். நான் ஒரு நாளும் குறைஞ்சி போவதில்லை. நான் ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை. நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எனக்கு இரட்டிப்பான மடங்கு நன்மை வரும். அதுதான் நான் ஆராதிக்கிற தேவன். அப்படிப்பட்டவர். அவரை நம்புங்க. சரீர பலனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பாதீங்க. எங்கிட்ட இருக்கிற வளங்களை நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க. பலன் வளம் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்தது. அது மேல நம்பிக்கை வைக்காம இது மேல நம்பிக்கை வைங்க. இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. இந்த வசனத்தை மேல நம்பிக்கை வைங்க. இந்த வார்த்தையினால, இந்த வசனத்தினால உங்களுடைய எண்ணங்களை புதிதாக மாற்றுங்க. அல்லேலூயா. ஆமென். புதிதாக மாற்றுங்க. நான் அந்த கல்குடா அந்த கத்தலிக் சர்ச் அந்த பெண்டால வார நேரம் பெரிய ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு வழியும் இல்லை. நான் அந்த வார்த்தையை பாரு, இது என்னத்துக்கு இதுல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நான் அப்படித்தான் சொல்றேன். இந்த வசனம் என்னத்துக்கு இதுல போட்டு இருக்கிறாங்க. என்ற மனதை அது தொடக்கூடாது. ஒரு வழியும் இல்லை. என்னத்துக்கு போட்டிருக்காங்க? அந்த கடல்ல போட்டில போற ஆஸ்திரேலியா போறவங்களுக்கு போட்டிருக்கா. ஒரு வழியும் போகலாம். எங்களுக்கு வழி உண்டு. எங்களுக்கு ஒரு வழி உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் தான் நம்முடைய வழி. கர்த்தர் தான் நம்முடைய ஆராதனை. கர்த்தருடைய அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் தான் எங்களுக்கு வழி, எங்களுக்கு ஜீவன், எங்களுக்கு எல்லாம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தருடைய வார்த்தையில வளருங்க. அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவருடைய வார்த்தைகளை பேசுங்க. அவருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை ஓஹோ வேண்டியிருக்கு. அல்லேலூயா.
ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பும். இயேசுடைய பிள்ளைகளே கர்த்தரை நம்பும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்ப பாருங்க, காடைகள் எல்லாம் கொண்டு வந்து குமிச்சவன். தண்ணியில் என்ற நேரம் கண்மலையில வந்து இயேசு நிற்கிறார். அந்த கண்மலை அடியணும் அவரிலிருந்து தண்ணி புறப்பட்டது. பிறகு திரும்பவும் அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்தோடனே ஒரு நாள் 2 நாள் பிரயாணம் இல்லை, 40 நாள் பிரயாணம். மட்டக்களப்பு போய் வந்தாலே இவ்வளோ 40 வருஷம் எவ்வளோ டிராவலிங் செய்து பார்த்தாக்களுக்கு தான் தெரியும். களைப்பு இறங்குன இவ்வளோ களைப்பு சரீரத்தில் இருக்கிறது. ஆனா இது 40 நாள் தண்ணி இல்லை. உணர்ந்த தவணம் வந்துட்டான், நாக்கெல்லாம் வறண்டுட்டான். இப்ப மோசையை பார்த்து பேசுறதுக்கு பிள்ளைங்க இருக்கு. இந்த வனாந்தரத்துல சாகியா கொண்டு வந்தான்னு திருப்பி பாடுறாங்க பாட்டு. ஆண்டவர் சொன்னா கோபப்பட்டு, இவனுகள் ஒரு நாளும் இந்த சாகுறது நல்லம் சாகுறது நல்லம் செத்தான் நல்லம் செத்தான் நல்லம் வனாந்தரத்துல எகிப்துல சவக்கால் இல்லாம இங்க கொண்டு வந்து புதைக்கியா கொண்டு இந்த சொன்னவங்க எல்லாம் சாகட்டும் மோசே, 40 வருஷத்துக்குள்ள அவங்களோட கதையெல்லாம் முடிஞ்சிடும், அவங்களோட பிள்ளை ஊட்டியை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லி 40 வருஷம் சுத்தி நடக்காங்க. அவர் திரும்ப ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கு, இந்த கண்மலையில பார்த்து பேசுன்னு சொல்றார். அந்த கண்மலையை பார்த்து பேசு, ஆண்டவரை பார்த்து பேசுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கோல் கையில இருக்கு, அதிகாரம் கையில இருக்கு. அவர் இந்த சனங்கள நெருக்கத்தினால கண்மலையை பார்த்து பேச வேண்டியவர். எப்படி பேசிருக்கலாம்? மலையே மலையே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு என்று சொல்லியிருக்கலாம். நான் அப்படித்தான் சொல்லியிருப்பேன். மலையே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார் உன்னை பார்த்து பேச சொல்லி, ஆகையினால் மலையே தண்ணி புறப்படு. அப்படி சொல்லி தண்ணி வந்தா என்ன எல்லாரும் தூக்கி இருப்பாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா நாள் சொன்னே தண்ணி வந்துட்டு சொல்லி என்ன கடவுளா மாத்திரும்? அப்படி கடவுளா மாத்துறது இல்லை. அவர் தான் சொன்னார், அந்த கண்மலையில நின்றது ஆண்டவர் இயேசு. அவற்றிலிருந்து அங்க தண்ணி வருகிறது. ஆமே, இன்றைக்கும் ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், வெற்றி வரும், ஜெயம் வரும், சிறப்பு வரும். எங்கட தோல்விகள் போயிடும், சிறையிருப்புகள் போயிடும், எல்லாம் நன்மையா நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். ஹல்லேலூயா. நான் போன கிழமை படிப்பிச்சு கொடுத்தேன். நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் எல்லா வாசனை திரவியங்களும் உள்ள ஒரு அருமையான தோட்டம் நாங்க. அல்லேலூயா. எங்களுடைய பற்கள் எல்லாம் குளிப்பாட்டப்பட்டு ஒன்றாயிலும் மலடாய் ராமர் ரெட்ட குட்டிகள் இந்த கண்டு கொப்பாய் இருக்கிறதா. எங்கட பற்கள் எல்லாம் வெண்மையா இருக்குதாம். எதுக்கு சொல்றாருன்னா, நாங்க அருணோதயம் போல பிரகாசிக்கிற சூரியனை போல வெளிச்சம் கொடுக்கிற, சிரிக்க வேணும், சந்தோஷமா இருக்க வேணும். அல்லேலூயா. உன்னத பாட்டு எடுத்து படிச்சு பாருங்க, இவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. ஆமென். சிரிங்க, நல்லா சிரிங்க, ஒருத்தர் பார்த்து சிரிங்க. பிரச்சனையான நேரம் சிரிங்க. எல்லா வேளையிலும் சிரிச்சு பாருங்க, உடனடியா ஆர்வட வந்துடும். யாரை பார்த்து சிரிச்சால் உடனே சிரிப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது நல்லதொரு கிஃப்ட், நல்லதொரு வரம். சிரிக்க சிரிக்க எங்களுடைய முகம் அகம் மகம் எல்லாம் மலரும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் நெகேமியா 8:10, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன். நாங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால தான் பவுலப்போஸ்தலர் சொல்றார், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன்னு சொன்னால் எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய நன்மைகள், எங்களுடைய வெற்றிகள், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு வர வேண்டிய நல்ல வெற்றி வாய்ப்புகள், நல்ல தொழில்கள், நல்ல வியாபாரங்கள், நல்ல விளைச்சல்கள் எல்லாம் கர்த்தரிடமிருந்து வரும் என்பதை உங்களோட அரண், உங்களோட மனது நம்ப வேணும். அதை உங்களுடைய நாவு பேச வேணும், அதை நீங்க விசுவாசிக்க வேணும், அதை நீங்க அறிக்கையிட வேணும். உங்களோட வாழ்க்கையில வெற்றி ஜெயம் உண்டாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள். ஆமென். அப்ப இந்த ஆசாரியர்களுக்கு என்ன வருமாம்? நீங்கள் ஆசாரியர்களே, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, இது ஒரு சீக்கிரம், ஒரு ரகசியம், ஜாதிகளுடைய செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்ட தனியாய் பலன் வரும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்ட தனியான பலன் வரும்.
வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை வரும். அல்லேலூயா. நேற்று ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்தார் ஜெபிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், நீ போகையில் ஆசீர்வாதமா இருக்கணும், வரையில் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லா செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் எடுத்துட்டு வா. வருங்கையா போய் வருங்கையா வராங்க. வருங்கையா போகலாமா, நான் நிறைவோட ஆசீர்வாதத்தோட வரணும். ஏண்டா என்னுடைய அரண் இதைத்தான் ஒத்துக்கொள்ள வேணும். போய் பாப்பா இந்த முறை சரி வருமா வராதோ, அப்படி இல்ல, சரியா வரும். ஆமென். எல்லாரையும் நாங்க கட்டவுக்கவும் தக்கதான அதிகாரத்தை நம்முடைய நாவில கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பதவி எல்லாம் உயர்த்தப்படும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இரட்டிப்பான வெக்கத்துக்கு பதிலாக வெக்கம் வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், இவ்வளவு காலம் இழுத்து நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், ரெண்டு மடங்கு. 2 மடங்குண்டா கர்த்தருடைய கால்குலேஷன் படி 2 4 இல்ல, 16 பெருக்கம். ஆமென். அதுவும் பிள்ளை, அதை விட ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். அதுதான் இரட்டத்தனையான நன்மை. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். அது நிமித்த நாங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகுமா? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மனதில, நம்முடைய எண்ணங்கள்ல இப்படியான சிந்தனைகளை, அரண்களை நமக்கு தருகிறார். நாங்க கர்த்தருடைய வார்த்தையினால எங்களுடைய மனதை பலத்த ஸ்ட்ராங்கா மாற்றுவோம். தோல்வி பிரச்சனை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. அப்படியான எண்ணங்கள் இருந்தால் தாவுடைய வார்த்தையினால உடைச்சு போடுங்கள். உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. கண்களை முடிச்சு வைப்போமா?